ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலான பால்கோவா தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி, வெறும் 3 பொருள் வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓஷன் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் 100 கிராம் நெய் சேர்த்து போகிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே மைதா 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புங்கிறது 250 கிராம் மைதா. அது இந்த சூடான இருக்கிற நெய்யில் நீங்கள் போட்டுருங்க. ஸோ இந்த நெய்யும் இந்த மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா சூடாகணும். 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நெய்யில் இந்த மைதா நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நெய்யில் அந்த மைதா ஊறி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதத்தில் வரணும். இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கனாலே நல்லா கொலன்னு ஒரு பேட்டர் மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இப்போ அது என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மைதாவை, இதை வேறு ஒரு பவுலில் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை மிக்சர் ஜாரில் அடிச்சுக்கலாம். இது இப்போ ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போது நான் இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்த போகிறேன். சர்க்கரை 1 கப் 250 கிராம் சர்க்கரை. அதாவது நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் மைதா எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டை தான் சர்க்கரையும் எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் இங்கே ஏலக்காய் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிட்டேன். இப்போவே அது நல்ல ஒரு இந்த ஏலக்காயோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மைதா, அது கூட இந்த சர்க்கரையை நல்லா சேர்த்த போகிறோம். சூடாக இருக்கும்போதே நீங்கள் கை விட்டு பிசைய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். கை விட்டு பிசையும் போது சூடு தாங்கக்கூடிய அந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போது அந்த சர்க்கரையும் மைதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கணும். அந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போது 5 இன்ச்சு கேக் டின்னில் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் எல்லா பக்கமும் விட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கரையும் மாவும், இதை நான் பாதியாக பிரிக்க போகிறேன். பாதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாதியில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்க்க போகிறேன். இது நான் 2 ஃப்ளேவராக பண்ண போகிறேன். அதுக்காக தான் மேல் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கீழ் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் கீழே முதல்ல ஒயிட் கலர் அப்படியே நான் சேர்த்த போகிறேன். அதனால் ஜாஸ்தி இருக்கிற மாவு ஒயிட் கலரில் இருக்குல்லையே, ஜாஸ்தி இருக்கிற சைடு அது ஒரு டின்னில் போட்டுட்டேன். பாருங்கள், இது கம்மியாக இருக்கிற சைடு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நல்ல ஒரு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ வச்சு கையால் நல்லா அமுத்தி விட்டுருங்க. நான் கையால் ஃபஸ்ட்டு நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த மாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா இங்கே 1.5 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், நார்மலாக கடையில் வாங்குகிறோம் இல்லையா அந்த கொக்கோ பவுடர் தான். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் தரும். மேலே சாக்லேட் ஃப்ளேவரும் கீழே நார்மல் இலாச்சி ஃப்ளேவர், அதாவது ஏலக்காய் ஃப்ளேவர் தரும். அதுக்காக தான். இப்போது மேல் ஃப்ளேவரில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் போட்டு உங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி வச்ச இந்த பால்கோவாவும் மேலே மேல் லேயருக்காக போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செட் பண்ணுமோ அதே மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா நல்லா செட் ஆகிறதுக்காக. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அமுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணால் கூட போதும். இப்போ இது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இது நம்ம தனியாக வச்சிடலாம். நல்லா செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நான் எடுக்க போகிறேன். இப்போ
இது எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு பாக்ஸாக பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே நார்மல் சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு கடையில் நம்ம வாங்கும்போது பாட்டிலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதே ஷேப்பில் வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நான் வந்து ஒரு தட்டில் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் கீழே வந்து அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக செட்டாக இருக்குது. சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ சிம்பிள் வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த அளவுக்கு ஒரு பால்கோவா செய்யலாமான்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு போனால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் வர வீடியோக்களில் இன்னும் நல்ல புது புது டிஷ்ஷஸுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய்.